வணக்கம். ஆக்க வழி தூண்டுதலை பெருக்கிக் கொள்ள வழி. வாழ்வின் முயற்சிகள் எல்லாவற்றிலும் ஏதேனும் தூண்டுதல் இருக்க வேண்டும் என்பர். அதாவது எது செய்வதாக இருந்தாலும் அதனை செய்வதற்குரிய ஊக்கத்தை தரும் உந்துதல் ஏதாவது வேண்டும். தவயோகம் செய்கின்றவர்களுக்கு இப்படிப்பட்ட உந்துதல் தூண்டுதல் வேண்டியதே ஆகும். பொதுவாக இந்த தூண்டுதலை 2 வகையாக சொல்லலாம். ஒன்று விரும்பத்தக்கது, மற்றது விரும்பத்தகாதது. வேறு வகையில் சொன்னால், ஆக்க உணர்வுகளை தூண்டிவிடும் உந்துதல் விரும்பத்தக்கது, எதிர்மறை உணர்வுகளை தூண்டிவிடும் உந்துதல் விரும்பத்தகாதது. ஆக்க வழி தூண்டுதல்களை பெருக்கிக் கொள்க. தவயோகம் செய்ய வேண்டும் என்று நம்முன் ஆர்வம் எழுவதற்கான தூண்டுதல்களை 4 வகையாக வகுக்கலாம். 1. லௌகீக வசதியும் உதவியும் பெறுவதற்கான தூண்டுதல். 2. ஒழுக்கம், பண்பு இப்படிப்பட்ட உயர் நாட்டங்களை வளர்ப்பதற்கான தூண்டுதல். 3. பிறருக்கு உதவியாக வாழ செய்ய தூண்டுதல். 4. சிந்தனை தெளிவாக தூண்டுதல். நன்றி.